சபரிமலை ஐயப்பன் கோயிலில் தங்கத்தகடுகள் திருடப்பட்ட வழக்கில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டு முன்னாள் தலைவரும் ஆளும் சிபிஎம் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டுள்ளார். இது ஆளும் சிபிஎம் அரசுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தென்னிந்தியாவில் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் கேரளாவில் உள்ள சபரிமலை மிக முக்கியமானது. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர். அந்த கோவிலுக்கு நன்கொடைகளும் அதிக அளவில் வருகின்றன. அந்த வகையில் தற்பொழுது லண்டனில் வாழ்ந்து வருபவரும் பல்வேறு வழக்குகளில் சிக்கியவருமான தொழிலதிபர் விஜய் மல்லையா கடந்த 1998ஆம் ஆண்டு சபரிமலை கோவிலுக்கு 30 கிலோ தங்கத்தை நன்கொடையாக வழங்கினார். அவை ஐயப்பன் கோவிலின் கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் சிலைகளுக்கு கவசங்களாக அணிவிக்கப்பட்டிருந்தன. கடந்த 2019ஆம் ஆண்டில் துவாரபாலகர் சிலைகளை சீரமைக்கும் பணியை சொந்த செலவில் மேற்கொள்வதாக கூறிய பெங்களூரு உன்னிகிருஷ்ணன் போத்தி வசம் அப்பணி ஒப்படைக்கப்பட்டது. அதனை சென்னையைச் சேர்ந்த நிறுவனம் மேற்கொண்டது. அப்போது துவாரபாலகர் சிலைகளில் இருந்து 4.5 கிலோ தங்க தகடுகள் மாயமானதும் செப்பு தகடுகளை வைத்து மோசடி செய்ததும் பின்னாளில் தெரிய வந்தது. இது கேரளாவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தொடர்பான விசாரணை நடத்த கேரள உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவும் அமைக்கப்பட்டது. அவர்களது விசாரணை பல அதிரடி நடவடிக்கைகளுக்கு வித்திட்டது. சபரிமலை கோவிலை நிர்வகிக்கும் திருவாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவரான என் வாசு முதலில் கைது செய்யப்பட்டார். அவர் ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சியின் முக்கிய புள்ளி ஆவார். அமைச்சர் ஒருவருக்கும் நேர்முக உதவியாளராக இருந்தவர். அதனால் கேரள அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டது. மேலும் நிர்வாக அதிகாரிகள் முராரி பாபு, சுதீஷ்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். நகைகள் பராமரிப்பு மேலாளர் KS பைஜு மற்றும் உன்னிகிருஷ்ணன் போத்தி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விசாரணையின் தொடர்ச்சியாக திருவாங்கூர் தேவசம் போர்டின் முன்னாள் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய புள்ளியுமான பத்மகுமார் கைது செய்யப்பட்டிருப்பது கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் MLAவுமான பத்மகுமார் கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கைது செய்யப்பட்டிருப்பது ஆளும் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வாசுவும் CPM பிரமுகர் என்பதால் அக்கட்சிக்கு கடும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. பத்மகுமார் கைதை தொடர்ந்து கருத்து கூறியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் VT சதீசன் மேலும் பல CPM பிரமுகர்கள் இவ்வழக்கில் கைதாவார்கள் என்றும் நீதிமன்றம் தலையிடாவிட்டால் ஐயப்பன் சிலையை கூட திருடியிருப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். 14 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்ட பத்மகுமார் இவ்விஷயத்தில் ஐயப்ப சுவாமிதான் முடிவெடுப்பார் என கூறியுள்ளார்.